சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நாட்டிலேயே மிக மிக கவனிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனப்பகுதிகள். வனப்பகுதிகளை நம்ம பாதுகாத்தாகணும். ஏன்னா மீதி இருக்கிற நிலப்பகுதிகள் முழுவதுக்கும் தேவையான தண்ணீரை வனப்பகுதிகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள் வனப்பகுதியை மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி செய்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம், சமீபத்திய உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற குண்டேரிப்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அணை. இந்த குண்டேரிப்பள்ளம் அணைங்கிறது ஒரு பெரிய அணைக்கட்டெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன நீர்த்தேக்கம் அந்த அளவில் தான் இருக்குது. அது 41 அடி உயரத்துக்கு அணை கட்டியிருக்காங்க. அந்த அணையில் கிட்டத்தட்ட 25 அடி ஆழத்துக்கு சேரும் மண்டல் மண்ணும் நிரம்பி கிடக்குது. மீதி ஒரு 18 அடி 17 அடிக்கு தான் தண்ணி தேக்கி வைக்க முடியக்கூடிய சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த வனப்பகுதியை ஒட்டி ஒரு 2500 ஏக்கர் நிலம் பாசன வசதிக்காகவும் இருக்கு. அதோடு கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்கள் இருக்கிற மக்களுக்கான நிலத்தடி நீர்மட்டத்தை இந்த அணையின் மூலமா பாதுகாக்க முடியுது. இந்த அளவுக்கு தான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக இந்த நீர்த்தேக்கம் இருந்துட்டு இருக்குது. இந்த சூழல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அணைக்கட்டு இருக்கிற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் ஒரு இடத்துல தமிழ்நாடு அரசியல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக சொல்லக்கூடிய னுடைய உறவினர்கள் அல்லது அவரோ இடம் வாங்கி அந்த இடத்துல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலத்துக்கு தண்ணீர் தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால அந்த இடத்துல, அந்த நிலம் இருக்கிற இடத்துல போதிய தண்ணீர் வசதி இல்லாதனால குண்டேரிப்பள்ளம் அணைக்கு பக்கத்துல ஒரு 7 சென்ட் இடத்த வாங்கி அங்கிருந்து ஒரு ஆழ்துளை கிணறு போட்டு அதன் மூலமா அந்த 50 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதிக்காக கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மிக பெரும் அரசியல் பின்புலத்தோட இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2018 இருந்து இந்த முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருந்த அந்த 50 ஏக்கர் நில உரிமையாளர்கள் 5 பேரும் இப்போ குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப்லைன் மூலமாக தண்ணி கொண்டு வர வேலையை தொடங்கியிருக்காங்க. இதை தடுத்து அணையினுடைய தண்ணீரை வனவிலங்குகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிற அரசு அதை கண்டுக்காமல் இருக்குது. இன்னொரு பக்கம் விவசாயிகள் கிட்டத்தட்ட 3 நாளாக கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த நேரமும் ஒரு 300 பேர் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ளேயே தங்கி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வட்டாட்சியர் 3 நாள்களாக அந்த மக்களை சந்திக்காம அலுவலகத்துக்கு வராமையே வெளியில இருந்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 300-400 போலீசாருடைய உதவியோடு அந்த நில உரிமையாளர்கள் பைப்லைன் போட்டு இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கான பூர்வாங்க வேலைகளுக்கு பாதுகாப்பு வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி பல்வேறு துறையினுடைய அனுமதியும் இல்லாமல் அவங்களுடைய அதிகாரங்களை எல்லாமே மீறி பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய சில விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய நிலத்து வழியாகவே தண்ணீர் கொண்டு போறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகள் எல்லோருமே மக்கள் நலனுக்காக பார்க்கலனாலும் கூட காடுகளில் வாழக்கூடிய விலங்குகளுடைய நலனையாவது பார்க்கணும். ஏன்னா இந்த அணையில தேங்கி இருக்கிற தண்ணீரை நம்பித்தான் அந்த பகுதியில் இருக்கிற காட்டு விலங்குகள் எல்லாமே இருக்கு. இப்படி இந்த நீரேற்று நிலையம் மூலமாக, இந்த ஆழ்துளை கிணறு மூலமாக தண்ணீர் போயிட்டுன்னா அணையிலும் தண்ணி இல்லாத சூழல் ஏற்படும். அப்போ காட்டு விலங்குகள் ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். இது ஒரு துவக்கமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த ஒரு உத்தரவை மட்டும் அந்த 5 தனியார் நில உரிமையாளர்களும் நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரிகளுக்கு பக்கத்திலும் 6 சென்ட் 7 சென்ட் இடத்த வாங்கி அங்கிருந்து 10-15 கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாயிகள் அல்லது பண முதலாளிகள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது செல்வாக்குள்ளவர்கள் தண்ணீரை எடுத்துட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போச்சுன்னா உள்ளபடியே அணையும் வறண்டு போகும். அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கும். காட்டு விலங்குகளுக்கும் நீர் இல்லாத ஒரு சூழல் வரும். இந்த விவகாரத்தை தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு அந்த பகுதி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்திற்கு கட்டாயம் நம்மளும் நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டிய சூழல் இருக்கோம். உள்ளபடியே வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த காட்டுப்பகுதியில் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்காது. மக்கள் இவ்வளவு தூரம் போராட வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது. ஏன்னா பெரும் பணக்காரர்கள் காட்டுக்குள்ள போய் இடம் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு அரசனுடைய அனுமதி இல்லாமலேயே அல்லது அரசு அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுட்டு தண்ணி கொண்டு போறதுக்கான சாத்தியம் எல்லாம் இருந்திருக்காது. இப்போ அந்த மக்களுடைய ஒரே ஒரு வேதனை என்ன, வீரப்பன் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. வீரப்பன் இல்லாதனால காடு எங்கள் கையை விட்டு போகுது, காட்டு வளங்கள் எங்கள் கையை விட்டு போகுது, பெரும் பணக்காரர்களுக்கு போய் சேருது அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அந்த மக்களுடைய ஆதங்கம் என்ன, எப்படி போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். தோழர், உங்க பேர் என்னங்க? வேலுமணிங்க. உங்களுடைய இப்போ பிரச்சனை என்ன தோழர்? எங்களோட பிரச்சனைங்க, இப்போ நாங்கள் வினோபா நகரில் குடியிருக்கிறோங்க. அந்த டேம் வினோபா நகரில் குண்டேரிப்பள்ளம் டேம் இருக்குதுங்க. அந்த டேமில் தண்ணி பருவநிலை வரும்போது அந்த டேமில் தண்ணி நிரம்பிக்குங்க.
சரிங்க. தண்ணி நிரம்பும் போது நாங்கள் அந்த சுத்திப்பட்டுல நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு குறுகிய ஒரு ஏக்கர், ஒரு 1.5 ஏக்கர் அந்த ஒரு சுவாரில் பூமிதானம் இருக்குதுங்க. பூமிதான இயக்கத்தை மூலியமா தான் எங்களுக்கு அந்த பூமி கொடுத்தாங்க. எவ்வளவு நிலம் இருக்கு அந்த மாதிரி? இதுக்கு 360 ஏக்கர் இருக்குதுங்க. சரிங்க. இந்த பாசன வசதி அந்த 360 ஏக்கருக்கு இந்த குண்டேரிப்பள்ள டேமில் இருக்கிற தண்ணி தான் நிலத்தடி நீர் ஆதாரமா அது பெருகிட்டு இருக்குதுங்க. சரிங்க. அது இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் அதை சுற்றியுற்ற யானைகள், புலிகள், சத்தியமங்கல சர்வதேச புலிகள் காப்பாக்குங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது புலிகளுக்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று குண்டேரிப்பள்ள மனை என்பது. அது வந்து இப்போ நம்ம மல்லியமுதுருவம், கம்பனூர், விளாமை ஆகிய காடுகள் இருந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய தண்ணி மாசற்ற தண்ணியா, சுத்தமான தண்ணியா நம்மளுக்கு இயற்கை தாய் நம்மளுக்கு வழி கொடுத்துருக்கு. அதை சரியா வந்து நம்ம வனவிலங்குகளும் இருக்கிற அங்க பாசன வசதிகளும் மற்ற அந்த விவசாயம் சார்ந்தது ஏதோ இருக்கிறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குதுங்க. இந்த ஒரு சூழல்லங்க தனியார் அமைப்புகள் வந்துங்க அந்த டேம்பை ஒட்டி ஒரு 7 சென்ட் நிலம் வாங்குறாங்க. 7 சென்ட் மட்டும். அவங்களுக்கு அது பூர்வீக சொத்தோ எதுவுமே கிடையாதுங்க. சரிங்க. டேம் விட்டு ஒரு 300 அடிக்குள்ளேயே ஒரு 7 சென்ட் ஒரு பட்டாதாரர்கிட்ட வாங்குறாங்க. சரிங்க. அப்ப அந்த 7 சென்ட் அந்த இடத்துலங்க ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கிறாங்க. சரிங்க. அந்த ஆழ்துளை கிணறு அமைச்சுங்க அவங்களுக்கு இன்னொரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பூமி இருக்குதுங்க, விவசாய நிலம் இருக்குதுங்க. எத்தனை ஏக்கர் இருக்குங்க? அவங்களுக்கு 50 ஏக்கர் இருக்குதுங்க. இந்த விவசாய நிலம் வனப்பகுதி ஒட்டி வெளியில இருக்கா? வனப்பகுதி ஒட்டியே இருக்குதுங்க. சரிங்க. அவங்க விவசாய நிலம் வனப்பகுதி ஒட்டியே இருக்குது. நாங்க டேம்பை ஒட்டி வனத்தை ஒட்டி இருக்கிறோங்க. இப்போ இந்த சூழ்நிலையில அவங்க அந்த இடத்துல வந்து வாங்கின இடத்துலங்க அந்த 7 சென்ட்ல சரிங்க ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கிறாங்க. சரிங்க. ஆழ்துளை கிணறு அமைச்சுங்க அங்க இருந்து பைப் லைன் அமைச்சு அந்த ஃபர்ஸ்ட் வந்து பிடபிள்யூ வழியாக போகுதுங்க. அடுத்தது பட்டாதாரர் ஒன்று போகுதுங்க. பட்டாதாரர் போய் பூமிதான லேண்டு வருதுங்க. சரிங்க. பூமிதான லேண்டை தாண்டி எஸ்டி மக்கள் இருக்கக்கூடிய மலைவாழ்வு மக்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு நடு ஊருக்குள்ள தான் அந்த பாதை போகுதுங்க. அந்த தண்ணி கொண்டுட்டு போறதுங்க. என்ன ஊருங்க அது? எஸ்டி காலனிங்க. வினோபா நகரை ஒட்டியுள்ள எஸ்டி காலனி. சரிங்க. ஃபாரஸ்ட்டுக்குமே நம்ம ஆனக்குழி அகழி இருக்குது. ஆணைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த ஆனக்குழி அகழின்னு வெட்டியிருக்காங்க. அந்த அகழியிலேயே அந்த பைப் லைன் அதில் கொண்டு போறாங்க. அந்த 5 கிலோமீட்டர் கொண்டு போறாங்க. சரிங்க. இதுல கடுமையான பாறைகள் இருக்குது, பட்டாதாரையோட நிலங்களும் இருக்குதுங்க. சரிங்க. இப்ப இந்த பாறைகளை வந்து வெடி வச்சு எடுத்து அதுல பாதை உருவாக்கி இருக்கிறாங்க. தண்ணி கொண்டு வரக்கான வழிகளை வந்து அவங்க வெடி வச்சு தகர்த்து எடுத்திருக்கிறாங்க. சரிங்க. இது நம்மளுக்கு புலிகள் காப்பகங்கிறதெல்லாம் அனுமதி இல்லாம இதை செஞ்சிருக்கிறாங்க. வனத்துறை அனுமதியோட செய்யணும். ஆமா, இது வந்து அவங்க வந்து வனத்துறை அனுமதியோட தான் பண்ணணும். ஆனா அனுமதி இல்லாம டைகர் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால அந்த அனுமதியை மீறி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சரி சரிங்க. ஏற்கனவே 2019 வந்து இந்த வழக்கு வந்து ஏற்கனவே பண்ணாங்க. அப்பவே இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த 11/5/2018 அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நாங்க அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தோட்டத்துல இருந்து பைப் போட்டு வர ஆரம்பிச்சாங்க. 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்து அவங்க இடத்துல இருந்து போட்டுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. 7 சென்ட்ல இருந்து போகாம அங்கிருந்து 5 ஏக்கர்ல இருந்து வர்றாங்க. அப்ப அந்த 5 ஏக்கர் இருந்து நம்ம அந்த வனத்து டேம்புக்கும் பாத்தீங்கன்னா நாங்க டேம் ஒட்டி இருக்கிறோம். அவங்க எங்க கொண்டுட்டு வராங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க. அப்ப நம்ம ஊரை நோக்கி வரும்போது எங்களுக்கு தெரிய வருதுங்க எதற்காக நம்ம ஏரியாவுக்குள்ள பைப் லைன் வருதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது இப்படி ஒரு நிலத்தை வாங்கி இங்க இருந்து தண்ணி கொண்டு வரத பிளான் பண்றாங்க எங்களுக்கு தெரிய வருதுங்க. அப்ப நாங்க பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி நாம இருக்கிறதே ஒரு நிலத்தடி நீர் 20 அடி தான் எங்களுக்கு இருக்குதுங்க. இதை வச்சுதான் நாம அங்கெல்லாம் வாழ்வாதாரமா பெருகிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்க வந்து இந்த தண்ணி இங்கிருந்து கொண்டு போனாங்கன்னா சுத்தமாக வந்து டேம்லையும் தண்ணி வற்றி போயிரு. நம்மளுடைய விவசாயங்கள் நிலங்களும் இந்த 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுக்கிற விவசாயமும் சுத்தமாக பாலைவனம் ஆகி போயிரு. அப்போ குடிக்கிறதுக்கு வனவிலங்குகளுக்கு கூட தண்ணி இல்ல பற்றாக்குறை, கடுமையான வறட்சியை பாதிக்கக்கூடிய நோக்கம் இருக்குது இதுல. இப்போ இதுல இந்த நோக்கத்தோட நாம இதை விட்டோம்னா நம்ம இந்த மாதிரி வனவிலங்குகள் வந்து தண்ணி இல்லைன்னா நம்ம தோட்டந்தொடிகளுக்கு வந்து மனிதர்கள் அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும்போது மனித விலங்கு மோதல் நடக்குங்க. இது எல்லாம் நம்ம தடுக்கணும்னா அடிப்படையா நாம வந்து இந்த திட்டத்தை வந்து முறியடிக்கணும். ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்க மக்கள் எல்லாம் அதுக்கு போராட்டம் நடத்தணுங்க. இது எங்களுக்கு வந்து நாங்க கிராமத்தை ஒட்டி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வழி நடத்தக்கூடியவர்கள் எங்களுக்கு யாரும் இல்லைங்க. தடுக்கணுங்கிற முறைதான் வந்தது உனியங்க. மற்றது என்ன செய்யலாங்கிறத எங்களுக்கு அது தெரியலைங்க. அப்போதைக்கு அவங்க வந்த உடனே நாங்க தடுத்து இதை பண்ணக்கூடாதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்த உடனே அவங்க மக்களோட எதிர்ப்பு இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் ஆர்டர் இருக்குதுன்னு வந்தாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் மக்கள் தடுத்ததுக்கு அப்புறம் தாசில்தார் முன்னிலையில மக்கள் எதிர்ப்பு இருக்குது கைவிடப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அது 2021ங்க முடிஞ்சதுன்ட்டு செய்தி வாயிலாக
இந்த மாதிரி பொதுமக்கள் இசி இருக்கிறதுனால ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லி செய்தி வாயிலாக வந்துடுது. அதோட முடிஞ்சது, நாங்கள் விட்டுட்டுங்க. சரிங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ கோர்ட் ஆர்டர் வாங்கிக்கிறோம், நாங்கள் அந்த ஆர்டரை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசனாக ஒரு 25ஆம் என்னமோங்க எங்களுக்கு தகவல் வந்ததுங்க. சரிங்க. வந்த உடனே காவல்துறை எங்களை அழைச்சாங்க. இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்குது, நீங்க வந்து கோர்ட்டு உத்தரவு மதிச்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இது நிறைவேற்ற சொல்லி கோர்ட் கண்டெம்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு சரி நாம தான் கேஸ் முடியுதுன்னு எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தகவல் வரும்போது, நாங்கள் பூமிதானம் வழியா கொண்டு போறதுக்கு பிடபிள்யூ எல்லாம் அனுமதி வாங்கிட்டு தான் இது ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வருதுங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்கள் இதை பார்க்கும்போதுங்க, போலீஸ் தரப்புல வந்து சரி நீங்கள் கண்டெம்ட் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் கைதுக்குள்ளாவீங்க, உங்கள் மேலே வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாதுங்க முடியும். சரி நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதோ நாங்கள் அதுக்கு மதிக்கிறோம், நாங்கள் எதுவும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்துட்டுங்க. இப்போ நேற்றைய முன்தினம் வந்து ஒரு 475 போலீஸு, ஜேசிபி, பைப்பு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க. எங்களை வந்து அந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் சொல்லி நைட்டை கைது பண்றதுக்கு எல்லா இதுவுமே தரப்புமாக ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை அந்த போராட்ட குழுவை அரெஸ்ட் பண்ணிட்டா அங்கே மக்கள் வரமாட்டாங்கல்ல, பயந்துக்குவாங்களான்ட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தகவல் அறிஞ்ச நாங்கள் வந்து சரி நம்ம ஏற்கனவே நாங்கள் எல்லாம் பாமர மக்கள் கூலி வேலைக்கு தட்டு வேட்ட போகிறவங்க, விவசாய சார்ந்த கூலிகளுக்கு போகிறவங்க, நாங்கள் கோர்ட்டு கேசரி போய் இந்த மக்களை சீரழிக்க முடியாது, குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வட்டாட்சியரோட அலுவலகத்தில் வந்து நாங்கள் ஒரு மனு கொடுக்கலான்ட்டு இங்கே வந்தோங்க. இங்கே வந்தபோது வட்டாட்சியர் இருந்தங்க, வெடிஞ்ச பைப் போடுறாங்க. நாங்கள் அந்த நைட்டு வந்து சாயங்காலம் கேட்குறோங்க, அந்த கோர்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம அட்வொகேட் மூலமாக நம்ம லீகலாக போகலான்னு சொல்லி நம்ம அணுகுறோங்க. சரிங்க. கோர்ட் ஆர்டரில் வந்துங்க சிமெண்ட் பைப்பில் பைப் போட்டுக்கலாம், பிவிசி இல்லாமல் சிமெண்ட் பைப்பில் நீங்கள் போட்டுக்கலாம், 5.5 அடி ஆழத்தில் போட்டுக்கலாங்க, நிலமட்டத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பட்டாதாரர் பிடபிள்யூ பொதுப்பணித்துறையில் அனுமதியோடு தான் போடணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் இருக்குதுங்க. சரிங்க. இந்த விதிமீறல் இருந்தால் தாசில்தாரை ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கோர்ட் ஆர்டர்லயே இருக்குதுங்க. அவங்க கொடுத்த ஆர்டர்லயே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நாங்கள் தாசில்தார்கிட்ட நாங்கள் வந்து மனுவாக கொடுக்குறோங்க, இந்த விதிமீறல் இருக்குது, சட்டத்தை மதிக்கிறோம். அவங்க சிமெண்ட் குழாயில் போடலைங்க. இப்போ சிமெண்ட் குழாயில் போடலைங்க, பிவிசியில் தான் போட்டிருக்கிறாங்க. கண் துடைப்பிக்கு 2 பைப் மட்டும் சிமெண்ட் குழாயில் போட்டிருக்காங்க. அரசுக்கு காட்டுறதுக்கோசரம் 2 பைப்பில் மட்டும் போட்டுட்டு மீதி இடமெல்லாம் 6 இன்ச் பைப்பு பிவிசியில் தான் போட்டிருக்கிறாங்க. தாசில்தார் வந்து எங்களை கேட்குறாரு, இந்த மாதிரி விதிமீறல் இருக்குதுங்க, சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், சட்டத்தை மதித்து அவங்க பைப் லைன் போடட்டுங்க, ஆனால் சட்டத்தில் என்ன விதிமீறல் இருக்குதோ அது மேலே நீங்கள் நடவடிக்கை எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி நாங்கள் மனுவாக கொடுக்குறோம். சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இது ஏதோ ஒரு தனிநபருக்கு எதிரான பிரச்சனையாக அல்லது மக்கள் ஏதோ ஒரு சுயநலத்திற்காக போராடுகிற போராட்டம் அல்ல. இது ஒரு அரசாங்கம் முன்னின்று செய்ய வேண்டிய வேலையை பொதுமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு 11/5/2018 தேதியில் கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய் வட்டாட்சியர் கொடுத்த பாதை வரி அனுமதியில் கண்டுள்ள நிபந்தனைகள் முழுமையாக முறையாக பின்பற்றி மேற்படி தண்ணீர் குழாய் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை. இதை நியாயமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் தங்களுடைய நிபந்தனைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதை தவிர்த்து அதிகாரிகளுக்கு 3 நாட்களாக மனு கொடுத்து காத்திருந்தும் அவர்கள் அது தொடர்பாக இதுவரை இந்த மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சனை என்னவென்று கூட கேட்பதற்கு தயாராக இல்லை. இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பெரும் கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இங்குள்ள அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் மிகவும் லாபகமாக அந்த தனி நபருக்கு உதவ வேண்டும் என்கிற காரணத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏதோ இந்த மொத்த திட்டத்துக்கும் அவர்கள் எப்படி வேண்டாமானாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிற அளவிற்கு உத்தரவிட்டுள்ளதாக பொய்யான தகவலை அல்லது அறியாமையின் காரணமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது, சரியாகவும் இருக்கிறது. அந்த தீர்ப்பில் இந்த நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டாம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இந்த நிபந்தனைகளை பின்பற்றித்தான் போட வேண்டும், அந்த குழாய்களை அமைக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிபந்தனைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் உடனடியாக ரத்து செய்வதற்கும் வட்டாட்சியருக்கு அனுமதி உண்டு. அதையும் அவர் செய்யலாம். அதன் அடிப்படையில் செய்வதை நாங்கள் தடுக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவி உத்தரவிலேயே குறிப்பிட்டுள்ளது.
இப்படி ஒரு மிகச்சிறப்பான தீர்ப்பை தவறான பொருள் கொண்டோ அல்லது உள்நோக்கம் கொண்டோ சில குறிப்பிட்ட அதிகாரிகள் அரசுக்கு தவறான தகவல்களை தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் சரியாக இன்னும் அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்காமல் பதில் தாக்கல் செய்யாமல் அதிகாரிகள் தனிநபருக்கு உதவ வேண்டும் என்கிற காரணத்தின் அடிப்படையில் பொதுமக்களின் உணர்வுகளை அவர்கள் மறுதளிக்கிறார்கள், ஏற்க மறுக்கிறார்கள். இது மக்களுக்கானதல்ல. இன்னும் சொல்ல போனால் அங்கே வன எல்லை, அது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தினுடைய வன எல்லை. இப்போ புதிதாக வந்திருக்கிற வனச்சட்டப்படி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த வனச்சட்டத்தில் திருத்தத்தின்படி 1 கிலோமீட்டர் எல்லையில் பல சுற்றளவிற்கு வனத்துறையினுடைய தடையின்மை சான்று வாங்காமல் சொந்த நிலமாக இருந்தாலும் பட்டா நிலமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அடி செங்கல்லை கூட நகர்த்தி வைக்க முடியாது. அவ்வளவு புலிகள் காப்பது கடுமையாக இன்றைக்கு நீதிமன்றங்களும் வனத்துறை சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்படி தனி நபர்களுக்கு பெரும் முதலாளிகளுக்கு அந்த சட்டங்கள் வளைந்து கொடுக்கிற பொழுது ஜனநாயகத்தின் மீது, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது, அரசின் மீது சாதாரண மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கக்கூடிய சூழல் தான் இந்த அதிகாரிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, பிற்காலங்களில் அங்கே குண்டேரிப்பள்ளம் அணையை நம்பி இருக்கிற வனவிலங்குகள் தண்ணீரின்றி பாதிக்கப்பட்டாலும் கூட அது ஊருக்குள் நுழைந்து பொதுமக்களுக்கும் வனவிலங்குகள் மோதலாக அது உருவாகும். அதிகாரிகள் இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் அறவழியில் தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார்கள். அவர்கள் அமைதிக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும். அறவழியில், காந்திய வழியில் போராடுகிற மக்களை முறைப்படி அவர்களை அணுகி அவருடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும். அவர்களுக்கு எந்த கோரிக்கையும் சொந்த கிடையாது. தாசில்தார் என்ன ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கிறாரோ அந்த நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தாசில்தார் செய்ய வேண்டிய வேலையை மக்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள்.